வணக்கம் அன்பு நண்பர்களே. இது இடிடிஎஸ் மூணார் மக்கள் இயக்கத்தினுடைய தெரியுமா மக்களே மற்றும் கேள்வி கனல். கடந்த 5 வருஷத்துல மட்டும் மூணார் எஸ்டேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 200 மாடுகள் கால்நடைகளுக்கு மேல புலியால கொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மாடுகளை கால்நடையை இழந்தவங்களுடைய வலி வேதனை, அவங்க அது ஒரு உயிரா பாவிச்சிருப்பாங்க, அதனுடைய வலி நமக்கு புரியுது. ஸோ அவங்க இழந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கேட்போம். காலையில தான் அவுத்து விட்டோம் மாடை. நம்ம ஆடி நாங்களும் நைட்டு 8, 9 மணி வரையும் தேடினோம், மாடு எங்கேயும் கிடைக்கல. ஆனால் இந்த 3 மாடும் சென மாடு. ஒரு மாடு 6 மாதம், ஒரு மாடு 4 மாதம், ஒரு மாடு 5 மாதம், 3 மாடும் சென மாடு. இதை வச்சுட்டா எங்களுக்கு இதை வச்சுட்டா பொழப்பு. இதை விட்டு வேற ஒன்றும் இல்லை, வேற வருமானம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நைட்டெல்லாம் தேடி மாடு கிடைக்கணும். காலையில் காட்டுக்கு வேலைக்கு வரும்போது காட்டிலேயே அடிச்சு கிடைக்கும். எஸ்டேட் தொழிலாளி. எனக்கு ஒரு நாள் வேலை பார்த்தா 500 ரூபா சம்பளம். அதை வச்சு தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சாப்பாடு தெரிஞ்சு பார்க்கணும், நாங்கள் நல்லது கெட்டது செய்யணும். மூணார் போனாலும் எங்களுக்கு வண்டி சார்ஜ் 100 ரூபா, போக வர 200 ரூபா ஆகுது. இதை வச்சு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு துறவு ஒரு மாடுகளை வச்சு தான் நாங்கள் பொழைக்கிறோம். அது இன்றைக்கி நேற்று காலையில் மாடு நாங்கள் தீனி வச்சு தண்ணி வச்சு எல்லாம் இற போட்டு அனுப்பி விட்ட மாடு சாயங்காலம் இப்படி புளி அடிச்சிருச்சு. 3 மாடு, ஒரு மாடு இல்லை 3 மாடு அடிச்சிருச்சு. அந்த வீட்டுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம். சாப்பாட்டுக்காக நாங்கள் கஷ்டத்துக்காக தான் எத்தனையோ மைல் தூரம் வந்து வேலை செய்கிறோம். இந்த ஃபாரஸ்ட்டு இப்படி கொண்டு வந்து இறக்கி எங்களை இவ்வளோ தூரம் இன்றைக்கி மாடு அடிச்சிருச்சு 3 மாடு. அதே நேரம் இன்றைக்கி அதே இடத்துல எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஆபத்துனா நீங்கள் என்ன செய்வீங்க? எங்களுக்கு அதை நீங்கள் நல்ல ஒரு முடிவு சொல்லணும். இது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக செண்டுவாரம் எஸ்டேட்ல நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரே வாரத்துல அடுத்த 3 மாடுகள் புலியால கொல்லப்படுது. இப்படி தொடர்கதையாகவே எஸ்டேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இது நடந்துட்டு இருக்கு. இப்படி கால்நடைகளை கொல்லுகிற இந்த புலியை வனத்துறை சார்பா ஏன் உடனடியா இதை பிடிக்க மாட்டாங்க? ஏன் இந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்க மாட்டேங்கி? இன்றைக்கு புலிகளுக்கு நடந்தது அவர்கள் கேட்டது போல நாளை மக்களுக்கான உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, ஆபத்து இருக்கா? அப்ப இதை எப்படி அரசாங்கம் கையாள போகுது அப்படின்றதுதான். அப்ப கேள்விகள் என்ன வருது? ஏன் இந்த புலியை இன்னும் பிடிக்கல அப்படின்னு. 2023-24 ஆண்டுல பாத்தீங்கன்னா நயமக்காடு அப்படின்ற பகுதியில ஒரே வாரத்துல 10 மாடுகளை வந்து புலி கொள்ளுது. இதனால அங்க இருக்கிற மக்கள் வந்து மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க. எப்படியாவது இந்த புலியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வனத்துறை சார்பா அவங்க கோரிக்கையை வச்சு அது நடைபெறவே இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க போராட்டத்துல ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புலியை வந்து கூண்டு வைத்து பிடித்தார்கள். அந்த புலியுமே ஒரு வயதான புலி, அதனுடைய பற்கள்லாம் தேய்ந்திருந்ததாக சொல்லப்படுது. சோ அப்போ புலியை பிடிக்கிறது யாரு? இதுல மக்களுக்கு சேதம் விளைவிக்காத அளவுக்கு, உயிர் சேதம் விளைவிக்காத அளவுக்கு யார் பாதுகாப்பது? இந்த மாதிரி கோரிக்கைகள் வருது. அப்ப அந்த புலி வந்து ஒருவேளை ஒரு உயிரை கொன்றாதான் பார்ப்பாங்களா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்ன அப்படின்னா, புலி அப்படின்றத ஈஸியா ஒரு உயிரை கொள்ளுது அப்படின்னு பிடிச்சி உள்ள வச்சிட முடியாது. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல அட்டவணையில இருக்கக்கூடிய முதல் அட்டவணை பிரிவுல இருக்கிற புலி இது வந்து அவ்வளவு பாதுகாப்பானதாக அரசாங்கம் எல்லாமே அதை கருத்தில் கொண்டு இருக்கும்போது அதை எளிதாக பிடிச்சிட முடியாது. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா, த CWW சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் என்று அழைக்கப்படக்கூடிய மாநிலத்தினுடைய தலைமை வன காப்பாளர் தான் அதுக்கான உத்தரவு பிறப்பிக்க முடியும். சரி, அவர் சுவமோட்டோவா அந்த உத்தரவை பிறப்பிச்சிடுவாரா அப்படின்னா அவர் அப்படி எடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு அப்படின்ற இன்னொரு அமைப்பு உள்ள வருது. இது நேஷனல் லெவல்ல NTCA, அதாவது நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இந்த தேசிய புலிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த CWW அழைக்கப்படக்கூடிய இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், அதாவது மாநில தலைமைக்கு வனக்காப்பாளர் வந்துட்டு அந்த முடிவுகளை எடுக்க முடியும்.
சரி, இப்போ இந்த நைமக்காடு பகுதிகளில் வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது ஏன் வந்து அது ஒரு போராட்டமா மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த புலியை பிடிக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இது முன்னாடியே எடுக்கல அப்படின்னா, இந்த சட்டத்தின்படி தான் அது வந்து அந்த சிடபிள்யூடபிள்யூன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த வனக்காப்பாளர் வந்து தலைமை வனக்காப்பாளர் வந்து ஜோமோட்டோவா எடுக்க முடியாது. அதற்கு அவருக்கு அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லையா, NTCA-ஓட. அப்ப அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு அந்த புலியானது அது கால்நடைகளை அடிக்கடி தீவிரமாக கொள்ளுகிறது அல்லது இது மனிதர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய புலி என்பதை கண்டறிந்து, அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த புலியை கூண்டுல அடைக்கவோ அல்லது பிடிச்சு வேற காட்டுக்கு மாத்தவோ முடியும். அப்படி மாத்தணும் அப்படின்னா அதுக்கு அவர் முடிவெடுப்பதற்கு அந்த கைட்லைன்ஸ் படி அதுக்கான தரவுகள் தேவையா. அதனாலதான் இந்த ஃபாரஸ்ட் வந்து அதிகமா வந்து இந்த கேமரா மூலியமா அதற்கான டைமை எடுத்து அந்த இது பண்ணுது. ஸோ அப்படி அவங்க வந்து தரவுகளை திரட்டினாலும் கூட அதிகமா அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த புலி அதுவாகவே காட்டுக்கு சென்றுட்டு அந்த தொந்தரவு செய்யாமல் இருக்குமா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம வந்து சில நேரங்களில் மக்கள் வந்து கொந்தளிச்சிடறோம். ஸோ அப்படி ஒருவேளை வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அது போகலை, அது இன்னும் உயிர் சேதங்களை விளைவிக்குது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அந்த தரவுகளை வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்து அந்த லோக்கல்ல இருக்கிறவர் வந்து CWW அவருக்கு அனுப்பி அங்க இருந்து அந்த கைட்லைன்ஸ் படி அவங்க வந்து ஆர்டர் போட்டு வர்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனாலதான் இந்த புலிகளோட விஷயங்கள்ல வந்து நம்ம இவ்வளோ ரொம்ப காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வைத்து நம்ம விளையாடுறோமா அப்படின்ற கோணத்திலையும் பாக்குறாங்க. அது மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அப்ப அதை தாண்டி அப்ப இந்த பகுதிகளில் புலிகள் வரும்போது அதுக்கு ஏதாவது ஜியோ ஃபென்சிங் மூலியமா ஏதாவது சென்சார் மூலியமா அந்த கால்நடை பகுதிகள் அந்த ஏரியாக்கள் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல அந்த புலிகள் வரும்போது அதுக்கான அலர்ட் ஏதாவது சிஸ்டம் நம்ம வச்சிருக்கிறோமா, இல்ல வன காவலர்கள் வந்து அந்த ஏரியாவை சுத்தி வந்து ரோந்து பணியில ஈடுபடுறாங்களா, இது போன்ற கோரிக்கைகளே மக்கள் சார்பா முன்வைக்கப்படுது. ஆனா நைமக்காட்டு பகுதியில உடனடியா அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அப்ப இது வந்து சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வரும்போது அப்போ இது வந்து டைரக்டா அவங்களுக்கான உத்தரவை பிறப்பிச்சு அப்போ இது வந்து மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி இருக்கு. 10 மாடுகளை இது கொண்டிருக்கு புலி, அப்ப இது இன்னும் மக்களையும் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அது வந்து டைரக்டா போய் அது அந்த ஸ்டெப் ஃபாலோ நடக்குது. பட் ஜோமோட்டோவா இது ஃபாலோ பண்ணி அந்த வனச்சரகம் சார்பா இதை எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து அவங்க வந்து நம்ம இப்ப சொன்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ETTS மூணார் மக்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை அப்படின்றது அடுத்து ஒரு உயிர் சேதம் அது வந்து கால்நடையா இருந்தாலும் சரி மனித உயிரா இருந்தாலும் சரி போகாத அளவுக்கு ஜோமோட்டோவா தரவுகளை வந்து திரட்டி நீங்க வந்து அந்த புலியை பிடிச்சு வனப்பகுதிகளை கொண்டு போய் விடணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த செண்டுவாரை டாப் அண்ட் PR இந்த சுத்தி வட்டார பகுதிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற எஸ்டேட்டுகளில் சுற்றி அந்த ஃபாரஸ்டோட பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள்ல வந்துட்டு சென்சார் மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்து ஒருவேளை அந்த இடத்துல வனவிலங்குகள் கிராஸ் பண்ணி போச்சுன்னா அலர்ட் சிஸ்டம் கொண்டு வர மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யணும். பின்ன அந்த இப்போ இருக்கிற பாதிக்கப்பட்ட எஸ்டேட்டுகள்ல அடிக்கடி புலி வந்து போற இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து எஸ்டேட் மக்கள் வேலைக்கு செல்லும் போது வரும்போது அந்த டைம்ல வந்து பாதுகாப்புக்கு அல்லது ரோந்து பணிக்கு வனக்காவலர்கள் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்றது ETTS மூணார் மக்களினுடைய கோரிக்கை. மக்களுடைய கோரிக்கையும் கூட அதை நிறைவேற்ற எங்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்.